வணக்கம். காலநிலை பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். இந்த நாட்டில் சரியான எதிர்க்கட்சி இல்லை என அமைச்சர் லால்காந்து தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக சயித் பிரேமதாச இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவே எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்து தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்திருந்த விழா ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின்படி எதிர்க்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை. அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்ற அவர்கள் விரும்புகின்றார்கள். இந்த நாட்டில் சரியான எதிர்க்கட்சி இல்லை என்பது எங்கள் வருத்தம். முடிந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என நான் சவால் விடுக்கின்றேன். சயித் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சமூகம் அவரை எதிர்க்கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமல் ராஜபக்சவின் கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அவராலும் எதிர்க்கட்சி தலைமையை பெற முடியவில்லை என தெரிவித்துள்ளார். දැන් අපි මෙහෙම හිටියට අපි වෙන ආට සාහිත්‍ය කලාව මේවා ඇසුරු කරගෙන කියන්නේ ස්වරූපයෙන් මනුෂ්‍ය වෙනුවක් තිබ්බට அரசாங்கம் பெருந்தோட்ட மக்களை ஏமாற்றி வருகிறது என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு பத்திரத்தை வழங்கி உங்களுக்கு எதிர்காலத்தில் காணி வழங்குவதாக தெரிவித்து வருவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கட்சியின் பிரதி தலைவர் கணபதி கனகராஜ் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டுரிமை வழங்குவதாக இன்று பண்டாரவளை நகரத்திலே ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார். தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை என்பதே எங்களுடைய கோஷமாக இருந்திருக்கிறது. கடந்த காலங்களிலே அதற்காக செயற்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தலைமையிலே நடந்த ஆட்சியிலே 10% காணி தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பத்திரம் அமைச்சரவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த மக்களுக்கு காணி வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த காணிக்கான உறுதிப்பத்திரங்களையும் செல்லுபடியான உறுதிப்பத்திரங்கள் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் 4000 மில்லியன் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான உறுதிப்பத்திரங்கள் ஒரு பகுதி வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் இன்று தற்போதைய அரசாங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு பத்திரத்தை வழங்கி உங்களுக்கு எதிர்காலத்திலே காணி வழங்கப்படும் என்ற கடிதத்தை வழங்குவதாக நாங்கள் அறிந்தோம். இது முற்றுமுழுதாக தோட்ட தொழிலாளர்களை மலையக மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றுகின்ற செயலாகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கருதுகின்றது. அது மட்டுமல்லாமல் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் சம்பந்தமாக பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் சம்பள நிர்ணய சபையிலே 1700 ரூபாய் சம்பள பிரேரணையை நாங்கள் முன்வைத்த போது இன்று அரசாங்கமாக இருக்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம் 2137 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் ஒழிய நாங்கள் அதற்கு இணங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் பின்னர் கடந்த வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் 1700 ரூபாய் சம்பளத்தை முன்மொழிந்தார். அது முன்மொழிந்து 1 வருடங்கள் கடந்துவிட்ட இந்த நிலையிலே இன்றும் 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். தற்போதைய சூழலிலே கடந்த வருடம் அவர்களுக்கு சொல்லியபடி சம்பளத்தை வழங்க முடியாமல் போனதனால் அடுத்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக நிகழ்த்தப்படுவதுதான் இன்றைய நிகழ்வு. மட்டுமல்லாமல் இந்த 1700 ரூபாய் சம்பளம் இந்த காலத்துக்கு பொருத்தமானது அல்ல. அதைவிட கூடுதலான சம்பளம் வேண்டும். இந்த அரசாங்கம் தங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே 2100 ரூபாவுக்கும் அதிகமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி அளிவிட்டு இன்றும் அந்த 1700 ரூபாயில் நிற்பது பொருத்தமானதாகும். அந்த 1700 ரூபாய் சம்பளம் எப்படி வழங்கப் போகிறார்கள்?
1350 ரூபாயிலிருந்து மேற்பட்ட அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறதா அல்லது வேறு ஏதாவது முறைகள் இருக்கிறதா என்பதை இந்த அரசாங்கம் தெளிவாக எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. அந்த வகையிலே முற்று முழுதாக தோட்ட தொழிலாளர்களை, பெருந்தோட்ட மக்களை, மலையக சமூகத்தை ஏமாற்றும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவளிக்கவும் முடியாது. அதை பார்த்து கொண்டு அதை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் இருக்கவும் முடியாது என்பது. திருகோணமலை சம்பூரில் கந்தபுராணம் சூரபன்மன் வதைப்படலம் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. திருகோணமலை சம்பூரைச் சேர்ந்த சைவ புலவர் கபூஷணம் அருளம்பலம் புவராஜா எழுதிய கந்தபுராணம் சூரபத்மன் வதைப்படலம் எனும் நூல் வெளியீட்டு விழா சம்பூர் கலாசார மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இந்நூலானது சம்பூர் தமிழ் கலாமன்றத்தினால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரையை பாடசாலை அதிபர் மனா சச்சிதானந்தம் நிகழ்த்தினார். ஆசி உரையினை ஈசான சிவாச்சாரியா கானாகுணா கோமானா நந்தகுருக்கள் வழங்கினார். மோகனா நந்தகுருக்கள் வழங்கினார். அருள் உரையினை தென்கையிலை ஆதீன முதல்வர் தவத்திரு அகத்தியர் அடிகளார் நிகழ்த்தினார். நூல் அறிமுகத்தை சிரேஷ்ட இந்து சமய ஆசிரியர் சீனா தில்லைநாதன் நிகழ்த்த நூல் வெளியீட்டு நய உரையை ஊடகவியலாளர் பாவண்ணா பிரியங்கன் வழங்கியிருந்தார். நூல் வெளியீட்டு நிகழ்வில் மூதூர் பிரதேச கலாசார உத்தியோகஸ்தர்கள், இலக்கியவாதிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேட தேவையுடைய பிள்ளைகளை கொண்டு இயங்கும் கருணை இல்லத்தின் நிரந்தர கட்டடத்தினை பூர்த்தி செய்வதற்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் விசேட தேவையுடைய பிள்ளைகளை கொண்டு இயங்கும் கருணை இல்லத்தின் நிரந்தர கட்டடத்தினை பூர்த்தி செய்வதற்காக ஒரு தொகை நிதி உதவி நேற்று மாலை பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தினால் வழங்கி வைக்கப்பட்டது. வாழைச்சேனையில் தற்காலிக வாடகை கட்டடத்தில் கருணை இல்லம் இயங்கி வருகின்றது. இதற்கான நிரந்தர கட்டட தேவையின் அவசியம் கருதி ஏறாவூர் பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாவடிவெம்பு பகுதியில் நிரந்தர கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதிலும் நிதி வசதிகள் இல்லாத காரணத்தினால் அதன் பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளன. அண்மையில் அங்கு விஜயம் செய்த லண்டனைச் சேர்ந்த சமூக சேவையாளர் கோபி கிருஷ்ணாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் ஊடாக லண்டனில் உள்ள பிரித்தானியா பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. நேற்றைய தினம் பிரித்தானிய பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தினால் கோபகிருஷ்ணா ஊடாக 15 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி வைக்கப்பட்டது. இதனை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று மாலை கருணை இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிதியானது கருணை இல்ல நிர்வாகத்தினரிடம் வழங்கப்பட்டது. கிளிநொச்சியில் 2 நாள் உதைபந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்டோருக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இராணுவத்தின் 76வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான 2 நாள் உதைபந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்டோருக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கிளிநொச்சி வடமாகாண கட்டட தொகுதி விளையாட்டு மைதானத்தில் போட்டிகள் இடம்பெற்ற நிலையில் பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் கலந்து கொண்டிருந்தார். குறித்த நிகழ்வில் 55வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் அருண விஜயகோன், இராணுவ உயர் அதிகாரிகள், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். சுகாதார அமைச்சு என அடையாளப்படுத்த ஆம்புலன்ஸ் என பெயர் பொறிக்கப்பட்ட வாகனத்தில் சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சு என அடையாளப்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் என பெயர் பொறிக்கப்பட்ட வாகனத்தில் மது அருந்திய சாரதியும் உதவியாளரும் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. வேலணை பிரதேச சபை உறுப்பினர் குறித்த நபர்களை கண்டுபிடித்துள்ளார். யாழ் தீவகம் அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று நண்பகல் 12:30 மணிக்கு குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மலேக மக்களுக்கு வீட்டுரிமை பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை அறிக்கையை யதார்த்தமாக்குவதற்காக ஹட்டன் பிரகடனத்துக்கு இணங்க மலேக சமூகத்துக்கு வீட்டு உரிமையை உறுதி செய்யும் நோக்கில்
இந்து லங்கா 4ஆம் கட்டத்தின் 10,000 வீடமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் 2000 பயனாளிகளுக்கு உரிமை பத்திரங்களை அடையாள ரீதியாக ஜனாதிபதி வழங்கி வைத்தார். மலைய பகுதிகளில் வசிக்கும் மலையக சமூகத்தினரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த அடிப்படை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான வீடுகளை வழங்குவது இத்திட்டத்தின் முதன்மையான நோக்கமாக உள்ளதுடன் இந்த ஒரு வீட்டிற்காக இந்திய அரசாங்கம் 28 லட்சம் ரூபாவும் இலங்கை அரசாங்கம் வீட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 4 லட்சம் ரூபாவும் செலவிட்டுள்ளது. இந்த வீட்டுத் திட்டம் தொடர்பாக தொகுக்கப்பட்ட புத்தக தொகுப்பும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த பொருளாதார மற்றும் சமூக வாழ்வை வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் வழங்கும் ஆதரவிற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய மக்கள் மற்றும் இந்த பணிகளை வழிநடாத்தும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆகியோருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது நன்றி தெரிவித்தார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க, இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தினிது சமன் ஹெநாயக்க, ஊவா மாகாண ஆளுநர் சட்டத்தரணி கபில ஜாசகர, சப்ரமு மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராயரட்ன உட்பட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரட்ன இந்நிகழ்வில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மலைய மக்கள் இந்நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரும் பலத்தை கொடுத்தனர். அவர்கள் நமது நாட்டுக்கு டாலர்களை உழைத்து தந்தார்கள். நமது நாட்டின் தேயிலை தொழில்துறையை எடுத்துக்கொண்டால் இதில் இறப்பரும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். பொதுவாக ஆண்டுக்கு தேயிலை மற்றும் இறப்பரிலிருந்து சுமார் 2 பில்லியன் டாலர்கள் தேசிய பொருளாதாரத்தில் சேர்க்கப்படுகின்றன. அவ்வாறு ஈட்டப்பட்ட டாலர்களை கொண்டு இந்நாட்டின் சில பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டாலும் இத்துறையில் உழைக்கும் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை. அதன்படி வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் ஒரு வருடத்தில் ஆரம்பிக்கப்படுவது இந்த 2025ஆம் ஆண்டில்தான். இந்த பயனாளிகளுக்கு 2056 வீடுகளை வழங்கும் திட்டத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். மேலும் இந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு 10 பேஜ் காணியின் உரிமையும் நாங்கள் வழங்குகிறோம். எனக்கு நினைவிருக்கிறது, 2014ஆம் ஆண்டு கல்துமுல்ல பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டு 36 பேர் உயிரிழந்தனர். மேலும் 2023ஆம் ஆண்டில் பூனாகலை மற்றும் கபரகல பிரதேசத்தில் 50 குடும்பங்கள் ஆதரவற்றவர்களாக மூடப்பட்ட தேயிலை தொழிற்சாலையில் உள்ள அகதி முகாமில் இன்னமும் வாழ்ந்து வருகின்றனர். அந்த 50 குடும்பங்களுக்கு பொதுமக்களின் வரிப்பணத்தில் நிர்மாணிக்கப்படும் 50 வீடுகளின் நிர்மாணப் பணிகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளன. මේ වතුකරේ මලේගම් ජනතාවගේ නොවිසඳුණු ගැටලු අපේ රජයක් යටතේ විසඳනවා කියලා අපි පොරොන්දුවක් දුන්නා. අනේ අනුව අපි සන්තෝෂ වෙනවා මේ ඉන්දියානු ආධාරත් යටතේ ලංකාවේ ක්‍රියාත්මක වෙන මේ නිවාස සකස් කර දීමේ වතුකරේ ජනතාවට මලේගම් ප්‍රජාවට 4 වෙනි අදියර අද අපි ආරම්භ කරනවා. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.